வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தொடர்ந்து ஆதரிக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கடந்த ஒரு வாரமாக விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியின் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட வேண்டும் என்று எங்களுடைய அந்நியார் சொன்ன பிறகு அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக அருமை தம்பி விஜயபிரபாகரன் அவர்கள் டெல்லிக்கு சென்று தலைமை செயலாளரை பார்த்து புகார் அளித்து விட்டு வந்துள்ளார். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேர்தல் தோல்விகளை கண்டு அஞ்சாது எதையும் எதிர்கொண்டு நோக்கும். வெற்றி தோல்விகள் அரசியலில் சகஜம்தான். ஆனால் மறுவாக்கு எண்ணிக்கையில் நீங்கள் வெற்றி பெற்றதாக சொல்லுங்கள், நாங்கள் தோல்வியை மாறுதட்டி வரவேற்கின்றோம் என்று ஒரு பக்குவமான முறையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கே உரிய ஆண்மைத்தனத்தோடு பேசியிருந்தார். இதை பார்த்த ஒரு 420 அந்த 420 பதில் சொல்லியிருக்கு. எப்படி பதில் சொல்லியிருக்குன்னா, பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல. 420 அந்த 420 ஒரு பதில் சொல்லியிருக்கு. இது ஒன்றும் கிரிக்கெட் கிடையாது, நான் ஒரு தடவை அவுட் ஆயிட்டேன், திருப்பி விளையாடுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுச்சு. ஏற்கனவே ஜாதி அரசியல் பண்ணாங்க, சூழ்ச்சி பண்ணாங்க அப்படின்னு அந்த 420 சொன்னிச்சு. நாங்க ஜாதி அரசியல் பண்றது கிடையாது அப்படின்னு தமிழகத்தில் உள்ள உலகத்தில் உள்ள அத்தனை தமிழர்களுக்கும் தெரியும். ஆனா அந்த 420 தொடர்ந்து சொல்லிவிட்டு இப்ப என்ன சொன்னிச்சுன்னா, இது கிரிக்கெட் கிடையாது, நான் அவுட் ஆனவனே அழுதுட்டு திருப்பி விளையாடணும்னு அப்படின்னு. அட கூமுட்ட, கிரிக்கெட்ல இன்னைக்கு அவுட்டுன்னு சொன்னா கூட தேர்ட் அம்பையர் கிட்ட போவாங்க. அந்த டிஆர்எஸ்ல அம்பையர் சொன்ன அவுட் மறுபரிசீலன்ல அவுட் இல்லைன்னு சொல்லி மறுபடியும் அந்த பேட்ஸ்மேன் விளையாண்டு சதம் அடிச்ச வரலாறு உண்டு, வெற்றி பெற்ற வரலாறு உண்டு. இது இந்த கூமுட்டைக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. போற போக்குல நக்கல்ங்கிற பேர்ல இந்த 420 சொல்லி இருந்துச்சு. அதனால எங்களுக்கு இப்ப கிரிக்கெட்ல எப்படி மூணாவது நடுவரை தவறான அவுட்டுக்கு பலியாட ஆயிடக்கூடாது அப்படின்னு மூணாவது நடுவரை அணுகுறாங்களோ, அதே போலதான் நாங்க இங்க உள்ள 2 தேர்தல் ஆணையரை நம்பாம மூணாவது தலைமை நிலைய தேர்தல் அலுவலரை நாங்க நாடி இருக்கோம். அங்க தீர்ப்பு கிடைக்கும், நியாயம் கிடைக்கும் அப்படிங்கறதுல சொல்லியிருக்கோம். அப்படிங்கறத அந்த 420க்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தமிழக மக்களே, இந்த 420யோட வரலாறு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். தொடர்ந்து இவ்வாறு எங்களை இழிவுபடுத்தும் நோக்கில், நக்கலடிக்கிற நோக்கில் இந்த 420 பேச ஆரம்பித்தால் நாங்களும் மிக மிக கேவலமாக, இழிவாக அவருடைய உண்மையான வரலாறை நாங்க சொல்ல வேண்டியிருக்கும். மிஸ்டர் 420, உங்க 420 தனத்தை இதோட விட்டுருங்க, உங்களுடைய வேலையை பாருங்க, நாங்க எங்களுடைய வேலையை பார்க்கிறோம். நன்றி 420.